ஆர்ஜே ரிலா யூடியூப் நேர்களுடன் மற்றொரு காணொளியில் இணைகின்றேன். இன்று நாங்கள் பார்க்க போவது இறால் வளர்ப்பு பற்றி. இறால் பண்ணையின் எவ்வாறு இறால் வளர்ப்பது என்பதை பற்றி நாம் இங்கு இந்த காணொளி மூலம் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு குறிப்பாக இறால் வளர்ப்பதற்கு தொட்டி ஒன்று தேவை. அந்த தொட்டி தான் நீங்கள் காண்கிறீர்கள். கிட்டத்தட்ட 1.5 ஏக்கர் 2 ஏக்கர் அளவிலான தொட்டி. அதுபோல் நீங்கள் 1 ஏக்கர் அளவிலான தொட்டி. இந்த தொட்டிகளை நாம் ஆரம்பத்தில் பதப்படுத்த வேண்டும். இந்த அழுக்குகளை தூர்வாரிவிட்டு அதனை இறால் வளர்ப்புக்கு ஏற்ற வகையில் அதை நாங்கள் பதப்படுத்த வேண்டும். அதற்கு நாங்கள் சுண்ணாம்பு என்ற கனிமப் பொருளை அதில் இட்டு அதனை நாங்கள் செப்பனிட்டு உழவு அடித்து அதை ஒரு முறைக்கு கொண்டு வர வேண்டும். சுண்ணாம்பு என்று சொல்லும்போது சுண்ணாம்பை நாங்கள் தெரிந்திருக்கும் எவ்வாறு என்று சொன்னால், அந்த சுண்ணாம்பை நாங்கள் இப்போ பார்த்துவிடும். அதே நேரத்தில் கனிப்பொருட்களும் அதில் சேர்க்கப்படுகின்றன. அதே நேரத்தில் மெக்னீசியம், அது ஒரு முக்கியமான ஒரு கனிப்பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை பார்ப்போம் நாங்கள். இதுதான் அந்த சுண்ணாம்பு. இந்த சுண்ணாம்பை நாங்கள் அதில் இட்டு அதனை செப்பனிட்டு பதனிட வேண்டும். அதே போன்று கனிப்பொருட்களான மெக்னீசியம் என்று சொல்வார்கள். அந்த மெக்னீசியத்தை அந்த தண்ணீருடன் கலந்து இறால் வளர்ப்புக்கு தோதுவான ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும். அதே போன்று இறால் சாப்பிடுவதற்குரிய ஒரு சாப்பாடு தான் இந்த 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 வகையான ஒரு வகையான ஒரு சாப்பாடு இறாலுக்கு கொடுக்க வேண்டியிருக்கிறது. இது இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றது. நாங்கள் வாருங்கள் பார்ப்போம் எவ்வாறு அந்த தண்ணீரை அந்த இறால் தொட்டிகளில் பண்ணையில் தொட்டியில் இடுவார்கள் என்று பார்ப்போம். ஆமாம், இதுதான் நீர் தொட்டிகள். இறால் வளர்ப்புக்கான நீர் நிரப்பப்பட்ட தொட்டி. பொதுவாக இறால் வளர்ப்புக்கு உப்பு கலந்த நீர் தேவைப்படுகின்றது. உப்பு கலந்த நீர் எங்கிருந்து பெறப்படும் என்று சொன்னால், கடலும் ஆறும் ஒன்று சேரக்கூடிய இடத்திலிருந்து பெறப்படுகின்றது. அது உப்புடைய அளவு 5 முதல் 35 இடைப்பட்டதாக இருக்க வேண்டும். உப்பை அளவிடுவதற்கு செனல்டி என்று சொல்வார்கள். உப்புக்குறி செனல்டி என்று சொல்வார்கள். அது பொதுவாக கடலில் பொறுத்த வரைக்கும் 33 அல்லது 34 அளவு செனல்டி இருக்கும். ஆனால் இறால் வளர்ப்புக்கு 5 முதல் 35 உட்பட்டதாக அந்த உப்புடைய தன்மை இருக்க வேண்டும். இந்த தண்ணீர் எங்கிருந்து பெறப்படுகின்றன என்பதை நாங்கள் தற்போது நோக்குவோம். ஆமாம், கலப்பிலிருந்து வரும் தண்ணீர் இந்த பம்புனூடாக உள்ளிழுக்கப்பட்டு இங்கு வந்து இந்த காணின் மூலமாக ஒவ்வொரு தொட்டிகளுக்கும் செல்வதை நீங்கள் அவதானிப்பீர்கள். பார்ப்போம் எவ்வாறு அது வருகிறது என்று. ஆமாம், நீங்கள் பார்க்கும் இந்த காட்சி தண்ணீர் எவ்வாறு கலப்பின் மூலமாக வாய்க்கால் மூலமாக கலப்பிலிருந்து எவ்வாறு இந்த தொட்டிகளுக்கு செல்வது என்பதை பார்க்கிறீர்கள். இவ்வாறு இந்த பம்ப் மூலமாக வெளிப்படும் இந்த தண்ணீர் ஆண்களின் மூலமாக அவ்வாறு அப்படியே சென்று ஒவ்வொரு தொட்டிகளுக்கும் செல்கின்றது. அவ்வாறு தொட்டிகளில் நிரப்பப்பட்ட தண்ணீர் தான் இங்கு இப்படி காட்சியளிக்கின்றது. இவ்வாறான முறைப்படி தான் கலப்பில் இந்த தண்ணீர் கொண்டு செல்லப்படுகிறது. இதனுடைய உப்புடைய தன்மை கிட்டத்தட்ட பாப்பம் எந்த அளவு இருக்கும் என்று ஒரு 6 அல்லது 7 சென்டிமீட்டர், அதாவது செனல்டி என்று சொல்லலாம், அளவு உப்பு தற்போது கொண்டிருக்கிறது. இறால் வளர்ப்புக்கு தேவையான அளவு 5 முதல் 35. அதுக்கு மேலதிகமாக வரும் பட்சத்தில் வெப்ப காலங்களில் அதிகரிக்கும் என்று சொன்னால் நாம் நல்ல நீரை கொண்டு அதை கட்டுப்படுத்தி 35க்குள்ளால் வைத்துக்கொள்ள வேண்டும் அந்த செனல்டி அளவை. அவ்வாறு செய்யும்போது தான் அது உகந்ததாக இருக்கும். அவ்வாறு இல்லை என்றால் செனல்டி கூடும் அளவுக்கு கிட்டத்தட்ட 45-50 என்று செல்லும்போது இறால்களுடைய அந்த உப்புடைய காரம் தாங்க முடியாமல் இறால்கள் இறப்பதற்கு வாய்ப்பாக அமையும். தண்ணீர் ஓடி சென்று இவ்வாறு இந்த தொட்டிகளுக்கு விழுவதை காண்கின்றீர்கள். ஒவ்வொரு தொட்டிக்காக பிரிந்து செல்லும். ஆனால் இதே அவதானியங்கள், இதுதான் ஏவியேட்டர் என்று சொல்வார்கள். அதாவது இந்த இறாலுக்கு ஆக்சிஜன் மனிதனை போன்று இந்த இனத்துக்கும், அதாவது இந்த விலங்குகளுக்கும் ஆக்சிஜன் தேவைப்படுகின்றது. அந்த அடிப்படையில் இந்த ஏவியேட்டர் மூலம் இதுக்குரிய ஆக்சிஜன் வழங்கப்படும். பகல் பொழுதுகளில் வெயில் காற்றின் காரணமாக அவ்வளவாக தேவைப்படுவதில்லை. குறிப்பாக இரவு நேரங்களில் இந்த ஏரியேட்டர் மூலம் ஆக்சிஜன் இந்த இறால்களுக்கு வழங்கப்படும். அவ்வாறு வழங்கப்பில்லையா இல்லை என்றால் அந்த இறால்கள் மூச்சுத்திணறலின் காரணமாக இறப்பு ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகளும் உண்டு. அதனால் எப்போதும் எல்லா பண்ணைகளிலும் நீங்கள் அவதானிக்கக்கூடும்
இவ்வாறான ஏறியேற்றங்கள் இருக்கும். ஒவ்வொரு கொள்வளவை பொறுத்து அதனுடைய எண்ணிக்கைகள் கூடுதலாகவும் குறைவாகவும் இருக்கும். நாங்கள் இப்போது பார்க்க போகிறது இந்த இறால்களுக்கு எவ்வாறு அதற்குரிய உணவை தீனியை கொடுப்பது என்பதை பார்க்கின்றோம். இவ்வாறு அதற்குரிய தீனிகள் வீசப்படும். இந்த பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எவ்வாறு அந்த தீன்கள் இந்த இறால்களுக்கு வீசப்படுகின்ற. ஏற்கனவே நீங்கள் பார்த்த அந்த தானியம் போன்ற ஒரு வகையான ஒரு உணவு தான் இந்த இறால்களுக்கு வீசப்படுகின்றது. இது ஒவ்வொரு கொள்ளளவை பொறுத்து வித்தியாசப்படும். இது 20 நாள் என்பதன் காரணமாக ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 25-30 கிலோ வீதம் ஒரு நாளைக்கு வீசப்படும். அதாவது இதுகளுக்கு உணவு வழங்கப்படும். அதே நேரத்தில் இதனுடைய காலப்பகுதி 4 அல்லது 4.5 மாதங்கள். இது 2 வகை இறால்கள் இருக்கின்றன. ஒன்று மொரடோன் என்று சொல்வார்கள், மற்றது வனமி என்று. மொரடோனின் தான் பிளாக் டைகர் என்ற ஒரு வகை இலங்கையில் கிடைக்கக்கூடியது. அது உலக சந்தையில் மிகவும் பெருமதியானது. அதே நேரத்தில் வனமி என்று அந்த 4.5 மாத காலத்தில் குறிப்பாக 60 நாட்களில் ஒரு 8-9 கிராமம் ஒரு இறால் அந்தளவு வந்துவிடும். அது உள்நாட்டு சந்தையில் அதிகரிக்கப்படும். அதே நேரத்தில் 20 கிராமுக்கு மேல் அதிகமாக செல்லும் போது அது வெளிநாட்டு சந்தைகளுக்கு அது ஏற்றுமதி செய்யப்படும். ஏற்றுமதி செய்வதன் காரணமாக வெளிநாடுகளிலிருந்து சிறந்த ஒரு வெளிநாட்டு செலாவணியை பெறக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் இப்போது அந்த இறால் இந்த 20 நாள் இறால் எந்த அளவு வளர்ந்திருக்கு என்பதை பார்ப்போம். ஆமாம், நீங்கள் பார்ப்பது தான் இந்த 20 நாளில் அமைப்புடைய அந்த வளர்ச்சியை பார்க்கின்றீர்கள். இதுதான் அந்த இறால் 20 நாளைக்கு எந்த அளவு வளர்ந்திருக்கிறது என்று உங்களுக்கு விளங்கும். இது 40 நாள் 60 நாள் செல்லும்போது 40 நாளைக்கு ஒரு 3-4 கிராமும், அதே நேரத்தில் 60 நாள் செல்லும்போது ஒரு 7-8 கிராம் வளரக்கூடிய தன்மையுடையதாக இருக்கின்றது. ஆமாம், அந்த இங்கு இருக்கக்கூடிய சாப்பாடை நாங்கள் வீசும்போது 10 வீதமான சாப்பாடு வகை இந்த ட்ரேக்களில் போட்டு எந்த அளவு அது சாப்பிடுது என்பதை பார்ப்பதற்காக வேண்டி இந்த ட்ரேகளில் நாங்கள் அந்த 10 வீதமான சாப்பாடை போடக்கூடியதாக இருக்கிறது. அதிலிருந்து எவ்வாறு அது எந்த அளவு சாப்பிடும் என்பதை நாம் கணிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நன்றி. நீங்கள் இதுவரை இறால் வளர்ப்பு பற்றி சில தகவல்களை தெரிந்து கொண்டிருப்பீர்கள் நினைக்கின்றேன். இதே போன்ற தகவல்களை நீங்கள் மேலும் பெற்றுக்கொள்ள ஆர்ஜே ரிலா யூடியூப்பை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போன்று பெல் பட்டனை நீங்கள் அழுத்திவிடுங்கள் என்றால் உடனுக்குடன் உங்களுக்கு தகவல்கள் வந்து சேரும். நன்றி.